கழுத்தில் ஆபரேஷன், செல்போனால் மருத்துவமனையில் ஷகிலா, என்ன ஆச்சு? சீரியஸாக சொல்கிறேன், விளையாட்டுக்கு இல்லை. என் குழந்தைங்க, என் மக்களுக்கு எல்லாருமே ஃபோனுன்றது ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் தான். எவ்வளவு தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணால் மட்டும். தன்னுடைய செயலால் ஏற்பட்ட பாதிப்பால் தற்போதுதான் எழுவதற்கும் சாப்பிடுவதற்கும் கூட அடுத்தவர் உதவி தேவைப்படுவதாக நடிகை ஷகிலா வருத்தம் தெரிவித்துள்ளார். நீண்ட நேரம் செல்போன் பயன்படுத்தியதில் ஏற்பட்ட பாதிப்பால் நடிகை ஷகிலா கழுத்தில் ஆபரேஷன் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு நேர்ந்த இந்த கொடுமை குறித்து அவர் தனது யூடியூப் சேனலில் வீடியோ வெளியிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். அதாவது, அதிகப்படியான கைபேசி பயன்பாட்டினால் கடுமையான உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு கழுத்தில் பட்டை அணியுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஒரு பக்கமாக படுத்துக்கொண்டு நீண்ட நேரம் கைபேசியை பயன்படுத்தி வந்தேன். இதனால் எனது கழுத்தில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டன. இதன் விளைவாக நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டியிருந்தது. அதற்கு 3 லட்சம் ரூபாய் வரை செலவானது. இந்த சம்பவத்தால் செல்போன்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் என்று மக்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். டீ அல்லது காஃபி குடிக்க மட்டுமே எழுவேன். பிறகு மீண்டும் வந்து அதே விளையாட்டை தொடர்வேன். அதன் பிறகு யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்பேன். இந்த முறையற்ற உடல்நிலை மற்றும் அதிகப்படியான மொபைல் பயன்பாட்டு காரணமாக நான் இந்த நிலைக்கு ஆளாகியுள்ளேன். பணத்தை செலவழிப்பதை விட பெற்றோர்கள் தாங்க முடியாத வேதனையும் அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஷகிலாவுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை நாளை யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம் என்பதால் பலரும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள சமூக வலைதளங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.